இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா 5th அண்ட் ஃபைனல் ஓடிஐ மேட்ச் கவுண்டி கிரவுண்ட் பிரிஸ்டல்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிரிஸ்டல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபிளாட் சர்ஃபேஸ், பேட்டிங் ட்ராக், ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா சப்போர்ட் இருக்காது. பட் ரெண்டு டீம் பேட்டர்ஸும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் லேட்டரா இங்க எஃபெக்டிவா இருக்கலாம். அதில் ரஷீத் இங்க 5 எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் அயர்லாந்து. லாஸ்டா இங்க நடந்த 2 மேட்சும் முழுசா நடக்கல ரெயின் காரணமா. இந்த மேட்சுக்கும் ரெயின் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேட்ச் ஷார்ட் அண்ட் கேமா கூட நடக்கலாம். இங்க டாஸ் வின் பண்ற கேப்டன் சேசிங் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. இங்க ரீசன்ட் டைம்ஸ்ல சேஸ் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இங்க 17 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. 7 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 10 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 242 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 369 ரன்ஸ் இங்கிலாண்டும், லோவஸ்ட் ஸ்கோர் 92 ரன்ஸை ஜிம்பாப்வேயும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 200 4 டைம்ஸும், 202 249 6 டைம்ஸும், 252 299 2 டைம்ஸும், எப்போ 300 5 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் லாஸ் ஆயிருந்தாங்க. பட் அடுத்த 2 மேட்சும் வின் பண்ணி கம்பேக் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லயும் பேட்டிங் தென் பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் சேம் லோனோட தான் போவாங்க. ஆர்ச்சர், மேத்யூ போர்ட்ஸ், பிரைடன் கஸ், தென் அதில் ரஷீத் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் ஜேக்கப் பெத்தல், லிவிங்ஸ்டன், தென் வில் ஜாக்ஸ் சம் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். டெத் ஓவர்ஸ்ல மேத்யூ போர்ட்ஸ் தென் ஆர்ச்சர் பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் ஸ்பின்னர்ஸ் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம் டெத் ஓவர்ஸ்ல. ஆஸ்திரேலியா பேக் டு பேக் மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல மேத்யூ ஷாட், கேமரன் கிரீன், தென் ஆரோன் ஹார்டியை டிராப் பண்ணிட்டு ஜாம்பா, டிராவிஸ் கெட், தென் இங்கிலீஷை எடுத்துட்டு வந்தாங்க. கிரீன் இன்ஜரி காரணமா ஆஸ்திரேலியா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. இந்த மேட்சுக்கு சீனபாட்டுக்கு பதிலா ஆரோன் ஹார்டியை ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. இல்ல மறுபடியும் ஜோஸ் இங்கிலீஷுக்கு பதிலா மேத்யூ ஷாட் கூட உள்ள வரலாம். இங்க 10 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஸ்டார்க், ஹாசில்வுட், தென் சாம்பா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் சீனபாட்டு கூட ஆல்மோஸ்ட் 7-8 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். தென் மிச்சிமார்ஷ், மேக்ஸ்வெல், தென் லபுஷன் சமோஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சால்ட் அண்ட் ஜாமி ஸ்மித். சால்ட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. நல்ல T20 பிளேயர். பட் ஓடிஎஸ்ல அவ்வளோ கிரேட்டா இல்ல. இங்க கண்டினியூஸா 4 மேட்ச் ஃபிளாப் ஆயிருக்காரு. ஸ்டார்க் அண்ட் ஹாசல்வுட் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பட் இந்த வென்யூல ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடி அதுல 50 அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் அயர்லாந்து. பட் இங்க ஆப்போசிட்ல குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. அகேன்ஸ்ட் ஹாசல்வுட் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸ்மித் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல டெஸ்ட் பிளேயர். பட் ஓடிஎஸ்ல கிரேட்டா இல்ல. இன்கேஸ் இங்கிலாந்து டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் ஏர்லியா லூஸ் ஆயிட்டா ஸ்டடி பண்ணி 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கிளவர்க்லயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். பென் டக்கெட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. டீசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி கண்டிஷன்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் இங்க ஆஸ்திரேலியால குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஆவரேஜா 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டீசன்ட் பிளேயர். ஹாரி ப்ரூக் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லயும் சூப்பரா ஆடி 150 அடிச்சிருந்தாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். பட் ஹாரி ப்ரூக் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஜாம்பாவை சூப்பரா ஆடி இருந்தாரு. பட் சாம்பா கிட்ட தான் அவுட்டும் ஆயிருந்தாரு. இந்த பிச்சிலையும் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்காது. ஸோ டீசெண்டா ஆட முடியும். இப்போ இருக்கிற ஃபார்முக்கு சூப்பரா ஆட முடியும். லியாம் லிவிங்ஸ்டன் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. லிவிங்ஸ்டன் எப்பவும் சீரிஸோட லேட்டர் மேட்சஸ்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல 62 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மிச்சல் ஸ்டார்க்கு அகேன்ஸ்டா சூப்பரா ஆடி இருந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் 7th டவுன்ல ஆடுறாரு. தென் பவுலிங்லயும் ஆல்மோஸ்ட் 4-5 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. பட் மேட்ச் ஷார்ட் அண்ட் கேமா இருந்தா எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட் தான். இந்த வென்யூல ஒரு T20 மேட்ச் ஆடி அதுல 5 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். வில் ஜாக்ஸ் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் கன்சிஸ்டண்டா ஆடுறது இல்ல. ஒரு மேட்ச் ஆடுனா ஒரு மேட்ச் ஆடுறது இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. செகண்ட் அண்ட் ஃபோர்த் மேட்ச்ல நல்லா ஆடல. ஸோ இந்த மேட்சுக்கு நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடி 39 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஷார்ட் அண்ட் கேமா இருந்தா வில் ஜாக்ஸ் இந்த மேட்சுக்கு குரூஷலா இருப்பாரு. தென் பவுலிங்லயும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஜேக்கப் பெத்தல் நல்ல ஆல்ரவுண்டர். பட் பேட்டிங்ல 7th டவுன்ல ஆடுறாரு.
இன்கேஸ் இங்கிலாந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிட்டா பெத்தேலுக்கு பேட்டிங்ல பெருசா சான்ஸ் கிடைக்கும். பட் எல்லா மேட்சுக்கும் ஆல்மோஸ்ட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது. 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்ல ஆல்மோஸ்ட் 4-5 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. பட் மேட்ச் ஷார்ட் அண்ட் கேமா இருந்தா எந்த அளவுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட் தான். பட் டீசன்ட் பிளேயர். அதில் ரஷீத் லெக் பிரேக் பவுலர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. நல்ல பவுலர், பட் இந்த சீரீஸ்ல அவ்வளோ கிரேட்டா இல்ல. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஓவராலா 30 மேட்ச்ல 50 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூல அயர்லாண்டுக்கு எகென்ஸ்டா 5 எடுத்திருக்காரு. மற்றபடி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இங்க மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். சம்டைம் அது 2 விக்கெட்டா கூட மாறலாம். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்கா டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்ச்சர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. ஆஃப்டர் லாங் டைம் லாஸ்ட் மேட்ச் அந்த பழைய மாதிரி பவுல் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இங்க கவுண்டியில ஒரு மேட்ச் பவுல் பண்ணி அதுல 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மிச்சம் மார்ஷுக்கு எகென்ஸ்டா சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால ஷூரா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மேத்யூ போர்ட்ஸ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி 4 எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ல எப்பவும் சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். தென் டெத் ஓவர்ஸ்லயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பிரைடன் கஸ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா பவுல் பண்றாரு. பிச்சில் பேசஸுக்கு நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் பிரைடன் கஸ் எப்பவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மினிமம் 2 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. செகண்ட் பவுல் பண்ணா அவ்வளவு கிரேட்டா இல்ல. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர். பிரைடன் கஸ் லாஸ்ட் 2 மேட்ச்லயும் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ், தென் அலெக்ஸ் கேரி. இங்கிலீஷ் நம்பர் 4ல ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். பட் ஓடிஎஸ்ல அவ்வளோ கிரேட்டா இல்ல. அதுவும் அவுட் சைட் ஆஸ்திரேலியா அவ்வளோ கிரேட்டா இல்ல. எகென்ஸ்ட் இங்கிலாந்து 2 மேட்ச் ஆடி 11 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜா 30-35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். தென் கிளவர்க்குலையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். கேரே நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். இந்த சீரீஸ்ல பேக் டு பேக் 50 அடிச்சிருந்தாரு. இன்கேஸ் ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 46 ஆவரேஜ்ல 510 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் மேட்ச் ஷார்ட் அண்ட் கேமா இருந்தா பேட்டிங்ல பெருசா சான்ஸ் கிடைக்காது. டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. ஹெட் எப்பவும் சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். தென் லேட்டர் மேட்சஸ்ல அவ்வளோ கிரேட்டா ஆடுறது இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 150 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அடுத்த 2 மேட்ச்லயும் அவ்வளோ கிரேட்டா இல்ல. பட் லாஸ்ட் மேட்ச்ல நல்லா ஸ்டார்டிங் கிடைச்சது. பட் அதை பெருசா கன்வெர்ட் பண்ணல. ஹெட் எப்பவும் கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. தென் சடனா 1-2 ஓவர்ஸ் ஆடினாலே 30-40 ரன்ஸ் அடிக்கவும் முடியும். ஸோ ஆவரேஜா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் ஹெட் லாஸ்ட் 2 மேட்ச்லயும் பிரைடன் கேஸ் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. ஸ்டீவன் ஸ்மித் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ஒன்ஸ் கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கன்சிஸ்டன்டா ஆடுறது இல்ல. 3rd மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஃபெயிலியர். ஸ்மித் ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கிட்ட ஓடிஐல ஒரு 100 கூட அடிக்கல. இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி 18 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆவரேஜா 30-35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் குவாலிட்டி பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சம் மார்ஷ் பேட்டிங் ஓபன் பண்றாரு. செகண்ட் மேட்ச் 1 டவுன்ல பேட்டிங் ஆடி 50 அடிச்சிருந்தாரு. சூப்பரா ஆடி இருந்தாரு. பட் நெக்ஸ்ட் 2 மேட்ச்லயும் பேட்டிங் ஓபன் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணல. 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல 4 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். லபுஷன் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் லாஸ்ட் 3 மேட்சஸா கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. லபுஷன் எப்பவும் ஸ்லோவா ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். இங்க ஒரு T20 மேட்ச் ஆடி பேட்டிங்ல 33 ரன்ஸும் பவுலிங்ல ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. சம்டைம் இந்த மேட்சுக்கும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. மேக்ஸ்வெல் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றாரு. டீசன்ட் ஆல்ரவுண்டர். பட் இங்க ஆல்மோஸ்ட் பேட்டிங்ல 7th டவுன்ல ஆடுறாரு. பேட்டிங்ல பெருசா ப்ரியாரிட்டி கிடைக்காத மாதிரி தான் இருக்கு. 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த பழைய ஃபார்ம்ல இல்ல. இங்க ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடி 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். மேத்யூ ஷாட் தென் ஆரோன் ஹார்டி இருந்தா டீம்ல கன்சிடர் பண்ணணும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவாங்க.
ஆடம் சாம்பா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர், மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. இங்கிலாந்து பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. ஸோ டீம்ல கன்சிடர் பண்ணணும். ஸ்டார்க் அண்ட் ஹாசல்வுட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க. குவாலிட்டி பவுலர்ஸ். ஸ்டார்க் லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் சூப்பர் பவுலர். இங்க ஒரு மேட்ச் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பிச்சில் பவுலர்ஸுக்கு பெருசா சப்போர்ட் இருக்காது. பட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால ஷுவரா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஹாசல்வுட் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் பில் சால்ட் சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. ஹாசல்வுட்டை ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. குவாலிட்டி பவுலர். சீனபாட் ஆல்மோஸ்ட் 7-8 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்றாரு. ஓடிஎஸ்ல அவ்வளோ கிரேட்டா இல்ல. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். இந்த டீமை பாருங்க. இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதுல அலெக்ஸ் கேரிக்கு பதிலா பில் சால்ட் இல்ல ஜோஸ் இங்கிலீஷை கூட ட்ரை பண்ணலாம். தென் டிராவிஸ் ஹெட் இல்ல ஸ்டீவன் ஸ்மித். பவுலர்ஸ்ல மேத்யூ போர்ட்ஸ், பிரடன் கர்ஸ், தென் ஹாசல்வுட்டை இந்த டீம்ல இன்க்ளூட் பண்ண பாருங்க. நல்ல பவுலர்ஸ். ட்ரைனிங் சான்ஸ் இல்லை அப்படின்னா பெத்தல் கூட பெட்டர் ஆப்ஷன். ஆல்மோஸ்ட் அதிகமான பேட்டர்ஸை டீம்ல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். கிராண்ட் லீக்ல ஜோஸ் இங்கிலீஷ், லபுஷன், அதில் ரஷீத், தென் ஹாசல்வுட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வில் ஜாக்ஸ், மிச் மார்ஷ், தென் லிவிங்ஸ்டனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டிராவிஸ் ஹெட், ஹாரி ப்ரூக், தென் மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.